இந்திய ரிசர்வ் பேங்க் 17 பாதுகாப்பு அம்சங்களுடன் புதிய 500 ரூபாய் மற்றும் 2000 ரூபாய் நோட்டுகளை வெளியிட்டுள்ளது. சசிகலா அணி எம்எல்ஏக்களுக்கு லஞ்சம் வழங்கப்பட்ட விவகாரம் வீடியோவாக ஒரு தொலைக்காட்சி வெளியிட்டது. அந்த வீடியோவில் இருப்பது நான் தான், ஆனால் குரல் என்னுடையது அல்ல என்று எம்எல்ஏ சரவணன் மறுப்பு தெரிவித்துள்ளார். எம்எல்ஏக்களுக்கு பல கோடி பேரம் பேசியது வீடியோ வெளியான பரபரப்பு சூழலில் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவசரமாக அமைச்சர்கள் கூட்டத்தை கூட்டியுள்ளார். ஆவின் பாலில் தண்ணீர் கலந்த அதிர்ச்சி சம்பவத்தில் வைத்தியநாதன் மீதான வழக்கு விசாரணைக்கு தடை விதித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கிராமங்களே இல்லாத பகுதிக்கு தார் சாலை அமைக்கப்படுவதாக வேலூர் மாவட்டம் மாதனூர் ஒன்றிய மக்கள் புகார் தெரிவித்துள்ளனர். தனியார் செங்கல் சூளைக்காக ரூ.12 லட்சத்தில் இந்த சாலை அமைக்கப்படுவதாக குற்றம் சாட்டியுள்ளனர். புதுக்கோட்டை நகராட்சி கமிஷனர் சுப்பிரமணியன் தானே குப்பை வண்டி ஓட்டி குப்பைகளை சேகரித்து நகராட்சி துப்புரவு பணியாளர்களுக்கு பாடம் புகட்டியுள்ளார். இப்போது அவர்கள் கடமை உணர்ந்து பணியாற்ற தொடங்கியுள்ளனர். நடிகை ஷில்பா ஷெட்டி மீதான பண மோசடி வழக்கில் வெளிநாடு செல்ல தடை விதிக்கப்பட்டிருந்தது. தற்போது வெளிநாட்டில் கலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள அனுமதி கோரிய மனுவை ஏற்றுக்கொண்டுள்ளது நீதிமன்றம். ஈராக் கேம்பில் தங்கியிருந்த நூற்றுக்கணக்கானோருக்கு ஃபுட் பாய்சன் ஏற்பட்டு ஆஸ்பத்திரியில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். ஒரு குழந்தை பலியானதாக தகவல் வெளியாகியுள்ளது. பிரான்சில் நடந்த விமான சாகசத்தில் ஒரு விமானம் விபத்துக்குள்ளாகி 2ஆக பிளந்தது. விமானி ஆபத்தான நிலையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இன்று தங்கத்தின் விலை சவரனுக்கு 16 ரூபாய் உயர்ந்து ஒரு சவரன் 22,272 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது.